வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. ஊருக்கு ஒதுக்கப்புறமா மயிலை கூட்டிட்டு போற சரவணன் அவங்கள்ட்ட கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டுட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றாரு. சரவணன் வண்டியை நிறுத்த மயிலு பயத்தோடையும் அழுகையோடையும் இறங்குறாங்க. அவ்வளவுதானா, இந்த வீட்டுல இதுதான் நம்மளுக்கு கடைசி நாளாங்கிற மாதிரி வீட்டை சுத்தி சுத்தி பாக்குறாங்க வெளியே இருந்து. சரவணன் இறங்கி அவர் பாட்டுக்கு போக, மாமா 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 வேண்டாம் மாமா, பிளீஸ் மாமா வேண்டாம் மாமான்னு கையை பிடிக்க, அடைச்சி என்ன அப்படி கூப்பிடாதங்கிறாரு சரவணன். உள்ளர எல்லாரும் இருக்காங்க மாமா, எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க மாமா அப்படின்னு மயில கெஞ்ச, ஏய் நீ விஷம் டி, எத்தனை சான்ஸ் கொடுத்தாலும் நீ எல்லாம் திருந்தவே மாட்ட அப்படின்னு சரவணன் சொல்ல மயிலு ரொம்ப தவிப்போட பாக்குறாங்க. நான் உங்ககிட்ட பல தடவை சொல்லிட்டேன், பல தடவை பார்க்கவும் செஞ்சுட்டேன், இதுக்கு மேல நான் உன்னை நம்பவே மாட்டேன். உள்ள நீ வர்ற விஷயத்த சொல்ற, பொட்டியை தூக்கிட்டு நீ கிளம்பி போய்கிட்டே இருக்கன்னு சரவணன் சொல்ல, வேணாம் 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 மாமா, அப்படி பண்ணிடாதீங்க மாமா, உள்ளர எல்லாரும் இருக்காங்க மாமா, மாமா சொல்றதை கேளுங்க மாமான்னு உள்ளர போற சரவணனை கெஞ்சிக்கிட்டே பின்னாடி ஓடி வர்றாங்க மயிலு. உள்ளர பாண்டியன் உட்கார்ந்துருக்க, ராஜி கதிரு அந்த பக்கம் கோமதி, பாண்டியனுக்கு எதிரில சுகன்யா பழனி கொஞ்சம் தள்ளி அரசி நின்னுட்டு இருக்காங்க. உள்ளர வர்ற சரவணன் கோமதி கிட்ட நிக்க அந்த இடத்துல எல்லாரும் அமைதியா நின்னுட்டு இருக்காங்க. மயிலு மாமா மாமா ப்ளீஸ் மாமான்னு அவரு தோலை சுரண்டிட்டு இருக்க, அப்பா அப்படின்னு கூப்பிடுறாரு சரவணன். டேய் நீ கொஞ்சம் இருடா அப்படின்னு கோமதி சுறுசுறுன்னு சொல்ல, என்னன்ற மாதிரி பாக்குறாரு அவரு. தயக்கத்தோட பழனி நின்னுட்டு இருக்க கொரத்தனமா நிக்கிற சுகன்யாவை பார்த்து, ஏமா நாளைக்கான்னு கேக்குறாங்க கோமதி. பழனி லைட்டா ஆமான்ற மாதிரி தலைய ஆட்ட, ஆமா அத்தாச்சி நாளைக்கு தான்றாங்க சுகன்யா. ஏன் துரை வாய திறக்க மாட்டாரோ அப்படின்னு கோமதி கேட்க, அவரு ஏதோ இவங்களுக்கு பெருசா துரோகம் பண்ணிட்ட மாதிரி பரிதாபமா நின்னுட்டு இருக்காரு. ஏன்பா நாளைக்கு கடை திறக்கிறத இன்னைக்குதான் சொல்லுவீங்களா அப்படின்னு கோமதி கேட்க, சங்கடமா நிமிந்து பாக்குறாரு பழனி. அவர் என்ன பண்ணுவாரு பாவம், அவருக்கே முந்தா நாள் தான் சொன்னாங்க. இல்ல நாளைக்கு நல்ல நாள் அத்தாச்சி, அதுதான் சுகன்யா சொல்ல, இருந்துட்டு போகட்டும், அது இன்னைக்குதான் உங்களுக்கு தெரிஞ்சுதா அப்படின்னு பாண்டியன் ஜட்ஜ் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க வக்கீல் மாதிரி கேள்வியா கேட்டுட்டு இருக்காங்க கோமதி. முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல ஏங்க அப்படிங்கிற மாதிரி சுகன்யா பழனிய பாக்குறாங்க. நாளைக்கு கடை திறக்கிற விஷயத்த ஏன் எங்ககிட்ட முன்னாடியே சொல்லலன்னு தான் கேக்குறோம் அப்படின்னு கேக்குற கோமதி, சரவணா உனக்கு ஒண்ணு தெரியுமாடா, உங்க மாமே நாளைக்கு கடை திறக்கிறானா அப்படின்னு சொல்ல சரவணன் அதிர்ச்சியோட நாளைக்கான்னு கேக்குறாரு. பழனி பாவம் தலைய கூட அசைக்க முடியாம கண்ணை மட்டும் மூடி திறக்கிறாரு. டேய் கதிரு, நீ தான் உன் மாமா கூட அப்படியே கொஞ்சிக்கிட்டே இருப்பியே, உனக்கு தெரியாது உன் மாமா கடை திறக்கிறான்னு அப்படின்னு கோமதி கேட்க, கதிரும் உருன்னு பாத்துக்கிட்டு, ஆஹா கடை திறக்க போற விஷயமே எனக்கும் இப்பதான் தெரியுங்கிறாரு. ஏமா உனக்காவதுன்னு ராஜியை கேக்குறாங்க. அத்தை எனக்கும் எதுவுமே தெரியாது அப்படின்னு ராஜி சொல்ல, குற்றவாளி கொண்டுல நிறுத்தின மாதிரி பழனியை நிக்க வச்சுட்டு, கேளுங்க கேளுங்க, ஏன் எதுவுமே சொல்லலன்னு, ஏன் எங்ககிட்ட எதுவுமே சொல்லலன்னு கேளுங்க, எதுக்கு எல்லாத்தையும் மறைக்கிறேன்னு கேளுங்கடா கேளுங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரையா பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க கோமதி. ஏற்கனவே டென்ஷன்ல இருக்க சரவணே, ஏன் மாமா நீ எப்படி இருக்கிற, நீயும் ஏன் எல்லா உண்மையும் மறைச்சிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு எங்கேயோ போற மாரியாத்தா என் மேல வந்து ஏறாத்தான்னு மயில் மேல இருக்க கோவத்தை பழனி மேல காட்டிட்டு இருக்காரு சரவணன். மாமா எங்க கிட்ட நீங்க சொல்லி இருக்கலாம்ல அப்படின்னு அரசி சொல்ல, அது நான் அப்படின்னு அவரு ஏபிசிடி படிச்சுக்கிட்டு இருக்க, ஏய் எதுவா இருந்தாலும் எங்க கிட்ட சொல்லிடான்னு காலையில தானே சொன்னேன், அப்ப கூட நீ வாயை திறக்கவே இல்லையடா, பேசாம தானே இருந்த, ஓ அப்போ உனக்கு தெரியாதா அப்படின்னு கோமதி சத்தமா கத்திக்கிட்டு இருக்க. அம்மா நீ கோவப்படாதம்மா பேசிக்கலாங்கிறாரு கதிரு. ஏய் நீ சும்மாருடா, எப்படிடா கோவப்படாம இருக்கிறது அப்படின்னு கோமதி கேட்க, அம்மாவோட கோவத்திலேயே நியாயம் இருக்குல்லன்னு அமைதி ஆயிக்கிறாரு கதிர். ஏண்டா பழனி எங்ககிட்ட சொல்லலங்கிறாங்க கோமதி. அக்கா அதுன்னு இப்பவும் அவர் தடுமாறிட்டு தான் இருக்காரு. ஏய் எதுக்குடா இம்புட்டு ரகசியம், உன் கடை விஷயத்துல நாங்க பொறாமப்படுவோம்னு நினைச்சியா அப்படின்னு கோமதி கேட்க, ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பாண்டியன் அப்படியே கண்ணை மட்டும் உயர்த்தி பாக்குறாரு பழனிய. ஏண்டா எங்க கிட்ட சொல்லியிருந்தா நாங்களே உனக்கு சந்தோஷமா கடை வச்சு கொடுத்துருப்போம்டா அப்படின்னு கோமதி சொல்ல, சுகன்யா ஒரு பார்வை பாக்குறாங்க. ஆமா ஆமா, நாங்க கல்யாணம் ஆகி வந்த உடனேயே படத்துக்கு போனப்ப பணம் கூட கொடுக்காம அனுப்புனவங்க தானே நீங்க, இன்னவரில் எனக்காக அவர் ஒரு முளை மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்க கூட காசு கொடுத்துருக்கீங்களாங்கிற மாதிரி பாக்குறாங்க. ஏதோ நம்ம கடையில தானே நீ இருக்கன்னு சொல்லி நானும் பேசாம இருந்துட்டேன் அப்படின்னு கோமதி சொல்ல, ஆமா ஆமா பெரிய நம்ம கடை அப்படின்னு சுகன்யா முகத்தை திருப்பிக்க, அதை விட படுவேகமா முகத்தை திருப்பிக்கிறாரு பாண்டியன். அது அப்படின்னு பழனி சொல்லிட்டு இருக்க, பெரிய மாமா சின்ன மாமா எல்லாரும் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இவர் மட்டும் எதுக்கு இன்னொரு கடையில வேலை பார்க்கணும்
அதுக்காக தான் அவருக்கு ஒரு கடை ஆரம்பிச்சு கொடுத்துருக்காங்கன்னு சுகன்யா சொல்றாங்க. ஏய் அப்படின்னு கோமதி மிரட்டிட்டு இருக்க. ஏய் நீ வேற என்னது இன்னொரு கடை அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க, கொஞ்சம் பார்த்து பேசு அப்படிங்கிறாரு பழனி. என்னங்க இது இன்னொரு கடை தானே அப்படின்னு சுகன்யா கேட்க பழனி என்ன சொல்றதுன்னு பார்த்துட்டு இருக்காரு. இங்க பாரு, உன் புருஷன் கடை திறக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தாமா, யாரும் புடிச்சு நிறுத்த போறது இல்ல, ஏன் நாளைக்கு கடை திறக்க போறத இன்னைக்கு சொல்றீங்கன்னு தான் கேக்குறேன் அப்படின்னு கோமதி கேட்க, அக்கா இந்த விஷயத்துல முடிவெடுக்கிற இடத்துல நான் இல்லவே இல்லக்கா அப்படின்னு பழனி சொல்ல, டேய் தேவையில்லாம நடிக்காதடா அப்படின்னு கோமதி சொல்ல, பழனி அப்படியே அதிர்ந்து போய் கண்ணுல பயங்கர வலியோட அக்காவை பாக்குறாரு. சுகன்யாவோட பேசுறது அத்தாச்சி தானு அதிர்ந்து போய் பாக்குறாங்க. கொஞ்சம் சகஜத்துக்கு வர்ற பழனி, அக்கா நான் சொல்றத கேளுக்கா, எனக்கு எதுவும் தெரியாது, என்ன நம்பு. டேய் மாப்பிள்ளைங்களா நீங்களாவது கேளுங்கடா, எங்க அண்ணனுங்க ரொம்ப நாளா இந்த விஷயத்த பத்தி என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க, நானும் என்னென்னமோ சொல்லி சமாளிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், கடையே தயவு செஞ்சு எனக்கு வச்சு கொடுக்காதீங்க, நான் வேண்டான்னு தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிற பழனி கண்ணில் இருந்து கண்ணீர் வழியுது. அதை தொடச்சிக்கிட்டு அவங்களே போய் திடுதிப்புன்னு கடையை பார்த்துட்டாங்க. திறக்கிறதுக்கு நாளையும் அவங்களே குறிச்சிட்டாங்க. ஆத்தாவும் அதுதான் சரின்னு சொல்லுச்சுக்கா, இந்த தடவை என்னால தட்டி கழிக்கவே முடியல அப்படின்னு பழனி மனசார உண்மையை சொல்ல, டேய் சும்மா நடிச்சிட்டு இருக்காதடா அப்படின்னு கோமதி கேவலமா சொல்ல சுகன்யாவுக்கு கோபம் வந்துருது. என்ன நடிக்கிறாரு இவரு அப்படின்னு சுகன்யா கேட்க, இவ்வளவு நேரம் அருவருப்பும் திமிருமா பேசிட்டு இருந்த கோமதி அதிர்ச்சியோட பாக்குறாங்க. பாண்டியனும் கோவத்தை அடக்கிக்கிட்டு அப்படியே சுருன்னு பாக்குறாரு. சுகன்யா இப்ப எதுக்கு கத்திக்கிட்டு இருக்க, அமைதியா இரு, தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா பேசு அப்படின்னு பழனி சொல்ல, நீங்க எதுக்கு பம்மிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க என்ன திருட்டுத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சுகன்யா பழனி கிட்ட கேட்க, அவர் திகைச்சு போய் பார்க்க பாண்டியன் சுகன்யாவையும் பழனியையும் மாறி மாறி முறைச்சுக்கிட்டு இருக்காரு. எல்லாருமே கொஞ்சம் அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்காங்க. இம்புட்டு நாளும் உங்க அக்காவுக்காக இந்த வீட்டுல இருந்தீங்க, மச்சான் கடையில அடிமை வேலை பார்த்தீங்க அப்படின்னு சுகன்யா சொல்ல, பாண்டியனுக்கு சுறுசுறுன்னு ஏறுது. அடிமையை கூட ஃபர்ஸ்ட் பணம் கொடுத்து தான் வாங்கியிருப்பாங்க, பழனி அவங்க ஃப்ரீயாவே வச்சுக்கிட்டாங்க சுகன்யா, அதனால அடிமைன்னு சொல்றது கூட கொஞ்சம் ஜாஸ்தி தான், அதை விட வேற ஏதாவது வேர்டு இருந்தா அதை பழனிக்கு கரெக்டா நீங்க யூஸ் பண்ணலாம், அந்த அளவுக்கு பாவம் பழனி. சுகன்யா பேசுறது கேட்டு பழனியை அதிர்ந்து போய் பார்க்க, ஏய் அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க கோமதி. நம்ம பிரச்சனை தான் பெருசா இருக்கும்னு பார்த்தா இப்ப அதை விட பெரிய பிரச்சனையா இருக்கே அப்படின்னு மயில பார்த்துட்டு நிக்கிறாங்க. அரசி அருவருப்பும் கோவமா சுகன்யாவை முறைச்சிட்டு இருக்காங்க. ஏய் சுகன்யா ஏமா என்ன சொன்ன நீ, அடிமை வேலை பார்த்துட்டு இருந்தானா அப்படின்னு கோமதி கேட்க, சரி ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தாரு, இப்போ தனியா ஒரு தொழில் தொடங்க போறாருன்னு சுகன்யா சொல்லிட்டு இருக்க, ஏய் அதுல எனக்கு முழு சந்தோஷம் தாண்டி அப்படின்னு சந்தோஷமே இல்லாம சொல்றாங்க கோமதி. சந்தோஷம்னு சொல்லிட்டு ஏன் குற்றவாளிய கூண்டுல நிறுத்தி கேள்வி கேட்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்கன்னு கரெக்டா கேக்குறாங்க சுகன்யா. இத பாரு அப்படின்னு கோமதி ஆரம்பிக்க, எல்லாத்தையும் அவர் உங்ககிட்ட கேட்டுட்டு தான் ஆரம்பிக்கணுமா அப்படின்னு சுகன்யா சொல்ல, சுகன்யா ஏய் நீ எதுக்கு தேவையில்லாம எரியிற நெருப்புல எண்ணெய ஊத்திக்கிட்டு இருக்கிற, தயவு செஞ்சு பேசாம இரு அப்படின்னு கெஞ்சலும் மிரட்டலுமா சொல்லிட்டு இருக்காரு பழனி. பிளீஸ்ங்கிற பழனி கொஞ்சம் பயத்தோட மச்சான பாக்குறாரு. பஞ்சாயத்து தலைவர் பாண்டியன் சேர்ல உட்கார்ந்துருக்க. பழனி மெதுவா வந்து அவர்கிட்ட மண்டி போட்டு மச்சான் அப்படின்னு கூப்பிட அவரு தலைய குனிஞ்சிக்கிறாரு. மறுபடியும் மச்சான்னு கூப்பிடுறாரு பழனி. அவரு மெதுவா திரும்பி பழனிய பார்க்க, உங்ககிட்ட நான் எதையும் மறைக்கணும்னு நினைச்சு கூட பார்த்தது கிடையாது அப்படின்னு பழனி சொல்ல, பாண்டியன் அழுத்தமா பழனிய ஒரு பார்வை பாக்குறாரு. அவர் மனசுக்குள்ள காந்திமதி சொன்னது ஞாபகம் வருது. நீங்க பெத்த பிள்ளைங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு போற மாதிரி நீங்க வளர்த்த பிள்ளையும் அடுத்த கட்டத்துக்கு போக போறான், நீங்க ரெண்டு பேரும் மனசு நிறைய அவனை சந்தோஷமா ஆசீர்வாதம் பண்ணினீங்கன்னா மட்டும் போதும் அப்படின்னு சொன்னது மனசுக்குள்ள வர, அது வரையில பொங்கிட்டு இருந்த கோவத்தெல்லாம் மறைச்சுக்கிட்டு, இதோ பாடுறா பழனி கதிர் டிராவல்ஸ் ஆரம்பிச்சான், அதை பார்த்து நான் சந்தோஷப்பட்டேன் அப்படின்னு பாண்டி சொல்ல, பழனி கதிரை பார்க்க, கதிர் அவங்க அப்பாவை பார்த்துட்டு இருக்காரு. சரி இப்ப அதுக்கு என்னங்கிற மாதிரி பாக்குறாங்க சுகன்யா. அது மட்டும் இல்ல, நம்ம செந்தில் அரசாங்க வேலைக்கு போனா அதை பார்த்து வீட்டுல எல்லாரும் சந்தோஷப்பட்டோம், அதே மாதிரி நீ கடை ஆரம்பிக்கிறது நம்ம வீட்டுல எல்லாருக்கும் சந்தோஷம் தாண்டா, நீ நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பாண்டியன் எழுந்து ஒரு எட்டை எடுத்து வைக்க, என்னங்க இது பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்கன்ற மாதிரி ஏங்கன்னு கூப்பிடுறாங்க கோமதி. கோமதி இனிமே இத பத்தி யாரும் நம்ம வீட்டுல பேச வேண்டாம் அப்படின்னு பஞ்சாயத்து தலைவர் அங்கிருந்து கிளம்பி போயிட, பழனி கிட்ட திரும்புற கோமதி, டேய் அவருக்கு எம்பட்டு வருத்தமா இருக்கும் தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்க, அக்கா நான் யாரையும் வருத்தப்பட வைக்கணும்னு எதுவும் பண்ணலங்கிறாரு பழனி.
இங்க பாரு, நீ எனக்காக என் கூட வந்தவன் தான்டா. இம்புட்டு வருஷம் என் கூட இருந்தவன் தான். ஆனா அத காரணமா வச்சு உனக்கு சேர வேண்டிய சொத்தை கொடுக்க மாட்டேன்னு என் அண்ணனுங்க சொன்னாங்கன்னா நான் உனக்காக சண்டை போடுவேன்டா. அந்த வீட்டுல போய் நான் நியாயம் கேட்பேன். உனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கணும்னு, நடக்க வேண்டியது நடக்கணும்னு நானும் நினைச்சிட்டு இருக்கேன்டா. இதோ பாருடா, அவங்க உனக்கு கடை ஆரம்பிச்சு கொடுக்கறது ரொம்ப சந்தோஷம் தான்டா. நீ கடையை நாளைக்கு ஆரம்பிக்கிறதுக்கு இன்னைக்கு வந்து சொன்னா கூட நாங்க கண்டிப்பா வந்து நிப்போம்டா, உனக்காக நிப்போம்டா. ஆனா நீ பண்றது தப்புடா, தப்பு அப்படின்னு கோவத்தை மறைக்கிறதுக்காக எதையோ உளறி கொட்டி கிளறி மூடிட்டு போறாங்க கோமதி. பழனி ரொம்ப சங்கடத்தோட நிக்க அவரை வெளியே கூட்டிட்டு வர்ற கதிர், என்ன கடை மாமா, மளிகை கடையான்னு கேக்குறாரு. அதான் மாப்பிள்ள, அது மட்டும்தான் எனக்கு தெரியும். இத்தனை பேரோட வருத்தத்துல அதையும் தாண்டி நான் கடையை திறக்கணுமான்னு எனக்கு இருக்குங்கிறாரு பழனி. பழனியோட கண்ணை தொடச்சு விட்டு, வீட்டுல இருக்கவங்களோட வருத்தம்லாம் நியாயமே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனா பாத்துக்கலாம் மாமா, புரிஞ்சுக்குவாங்க, நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க அப்படின்னு. பாம்பும் சாகக்கூடாது, தடியும் முறியக்கூடாதுன்னு பாலிஷா ஆறுதல் சொல்றாரு கதிர். பாவம் பழனி என்ன செய்யறதுன்னு தெரியாம திகச்சு போய் நிக்கிறாரு. இந்த பூகம்பத்துக்கு முன்னாடி மயிலோட விஷயமெல்லாம் புஸ்வான மாதிரின்னு சரவணன் எதுவுமே சொல்லல. குவார்டர்ஸ்ல மீனா தோசை செஞ்சிட்டு இருக்க செந்தில் அங்க வந்து தோசையான்னு கேக்குறாரு. பார்த்தா எப்படி தெரியுதாங்கிறாங்க மீனா. இதுக்கு தொட்டுக்க அப்படின்னு அவரு சங்கடத்தை மறைச்சிட்டு சொல்ல, தேங்காய் சட்னிங்கிறாங்க மீனா. சிக்கன்லாம் எதுவும் பண்ணலையா அப்படின்னு செந்தில் கேட்க மீனா முறைச்சிட்டு இருக்கிறாங்க. சோறாவது வச்சிருக்கலாம் அப்படின்னு செந்தில் சொல்ல, சோறு வச்சா அதுக்கு ஒரு குழம்பு வைக்கணும், தொட்டுக்கிறதுக்கு ஒரு கூட்டு வைக்கணும், என்னால அம்புட்டு வேலையெல்லாம் செய்ய முடியாதுங்கிறாங்க மீனா. 10-12 பேருக்கு சமைக்கிற என் அம்மாவே அழுத்துக்கல, நீ ஏன் அழுத்துக்கிறன்னு செந்தில் சொல்ல, கிடைச்சதுடா சான்ஸ்ன்னு மீனா. அப்ப உங்க அம்மா வீட்லயே இருந்திருக்கலாமேங்கிறாங்க. ஷோ, கடுப்பு ஏத்துறாளே அப்படின்னு செந்தில் நெத்திய பிடிச்சிட்டு நிக்க அவரோட மொபைல் ரிங் ஆகுது. போன் எடுங்க அப்படின்னு மீனா சொல்ல அவர் எடுத்து பாக்குறாரு. மீனாவும் பார்த்துட்டு அத்தை தாங்கிறாங்க. உங்க பையன் உங்களை ரொம்ப மிஸ் பண்றாங்கன்னு சொல்லவா அப்படின்னு மீனா படுநக்கலா கேட்டுட்டு இருக்க. பேசாம இருக்க மாட்டியா நீ, வேலையை பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே செந்தில் அங்கிருந்து போக கால் ஆன் பண்ணி காதுல வச்சுட்டே சிரிக்கிறாங்க மீனா. அத்தை சொல்லுங்க தென்ன அவங்க சொல்ல, மீனா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடி, பழனி தனியா மளிகை கடை திறக்க போறானா அப்படின்னு கோமதி சொல்ல, என்னத்த சொல்றீங்கன்னு கேக்குறாங்க மீனா. ஆமா, இன்னைக்கு எங்க அம்மா என்னையும் உன் மாமாவையும் பார்த்து பேசுச்சு அப்படின்னு ஆரம்பிக்கிற கோமதி பாட்டி வழியில பார்த்து சொன்னது எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறாங்க. கூட ராஜி நிக்கிறாங்க. சொல்லி முடிச்சுட்டு அதனால சரின்னு சொல்லிட்டோங்கிறாங்க கோமதி. அவங்க அண்ணன்களே வச்சு கொடுக்குறாங்களான்னு மீனா கேட்க, ஆமா அது கூட விஷயம் இல்ல மீனா, பழனிவேல் நல்லா இருந்தா போதும்னு நானும் அவரும் நினைச்சோம், ஆனா நாளைக்கே புது கடை திறக்கிறாங்களாம் அப்படின்னு கோமதி சொல்ல, நாளைக்கே வான்னு அதிர்ச்சியும் ஆச்சரியமா கேக்குறாங்க மீனா. நாளைக்கு தான் இல்லடி, எதுவா இருந்தாலும் பழனி என்கிட்ட தான் சொல்லுவான், இதை மட்டும் ஏன் மறைச்சான்னு தான் புரியவே மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ற கோமதி. எல்லாத்துக்கும் மேல இது எங்க அண்ணனுங்க ஏற்பாடா, அவங்க ஏதாவது குழப்பம் பண்றாங்களான்னு தோணுச்சுடி அப்படின்னு கோமதி சொல்ல, சேச்ச சொந்த தம்பியத்த அவர் விஷயத்துலலாம் அவங்க அப்படி பண்ண மாட்டாங்கங்கிறாங்க மீனா. என்னமோ எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு கோமதி சொல்ல, சரி திறப்பு விழாக்கு போறீங்களான்னு கேக்குறாங்க மீனா. தம்பி கடை திறக்கிறான், போகாம எப்படி, ஆனா அங்க என்ன கூத்து நடக்க போகுதோ தெரியல, என் அண்ணனுங்க எதுவும் வம்பு வளர்க்காம இருக்கணும் அப்படின்னு அப்பாவியா எல்லாத்தையும் சொல்லிட்டு, சரிடி நான் வைக்கிறேங்கிறாங்க கோமதி. இதோ பாரு, பழனி சொல்ற மாதிரி தெரியல, நீ விஷயத்த செந்திலுக்கு சொல்லிடு அப்படின்னு கோமதி சொல்ல, பக்கத்துல வந்து நிக்கிற செந்தில பார்த்துட்டு சரிங்க தங்குறாங்க மீனா. சரி அப்படின்னு கோமதி போனை வச்சுட மீனாவும் போனை வைக்கிறாங்க. ஏன் என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையான்னு கேக்குறாரு செந்தில். பழனிவேல் சித்தப்பா உங்ககிட்ட எதுவும் சொன்னாரு அப்படின்னு மீனா கேட்க, எதை பத்தின்னு கேக்குறாரு செந்தில். அவரு சொந்தமா கடை திறக்க போறாராமே அப்படின்னு மீனா சொல்ல, கொஞ்சம் ஆச்சரியமா பார்த்துட்டு என்ன கடைன்னு கேக்குறாரு செந்தில். மளிகை கடைங்கிறாங்க மீனா. அப்படியா, என்கிட்ட சொல்லலையே, எதுவும் சொல்லலையே அப்படின்னு கொஞ்சம் திகைப்போடு சொல்லிட்டு எப்போன்னு கேக்குறாரு செந்தில். அப்பா எதுவும் கடை வச்சு கொடுத்தாரா பாரு, அவர் எனக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கறதுக்கு யோசிச்சாரு, இப்ப அவரே மாமாவுக்கு கடை வச்சு கொடுக்கறாரு அப்படின்னு அப்பாவை பத்தி அவ்வளவு உயர்வா செந்தில் யோசிச்சுட்டு இருக்க. மாமாலாம் எதுவும் கடை வச்சு கொடுக்கலையாம், சித்தப்பாவோட அண்ணனுங்க தான் அவருக்கு கடை வச்சு கொடுக்குறாங்களாம், நாளைக்கே கடை திறக்க போறாங்களாமே, வீட்டுல இருக்கவங்களுக்கே இன்னைக்கு தான் தெரியுமா, அதான் உங்ககிட்ட எதுவும் சொன்னாரான்னு கேட்டேன் அப்படின்னு மீனா சொல்ல, அதிர்ச்சி மேல அதிர்ச்சியா கேட்டுக்கிட்டே நிக்கிறாரு செந்தில். மறுபடியும் மீனா தோசை சுட திரும்பிட செந்தில் பழனி கால் பண்றாரு. பழனி போன் ஆன் பண்ணி ஹலோன்னு சொல்ல, மாமா நீங்க மளிகை கடை நாளைக்கு திறக்க போறீங்களான்னு கேக்குறாரு செந்தில். இப்பதான் அம்மா சொன்னாங்க அப்படின்னு கேட்க, ஆமா மாப்ள
அப்படின்னு பழனி சொல்ல, எப்ப கடை பார்த்தீங்க, எப்ப அட்வான்ஸ் கொடுத்தீங்க, எப்ப நாளைக்கு திறக்கலான்னு முடிவு பண்ணீங்க? ஆனா இதெல்லாம் கண்டிப்பா ஒரு நாளையில முடிவு எடுத்திருக்க மாட்டீங்க. நானும் மீனாவும் தீபாவளிக்கு அங்க வந்தோமே, அப்ப கூட நீங்க ஒரு வார்த்தை கூட சொல்லலையே மாம்சு அப்படின்னு செந்தில் அடுக்கடுக்கா கேள்விகளை கேட்டுக்கிட்டே போறாரு. பழனிக்கு பேசுறதுக்கு அவர் இடமும் கொடுக்கல. பழனியும் பேசுற நிலைமையில இல்ல. அது அது வந்து சொல்லலாம்னு தான் நினைச்சேன் மாப்ள. ஆனா சொல்றதுக்கு மறந்துட்டேங்கிறாரு பழனி. என்னது மறந்துட்டீங்களா? இம்புட்டு பெரிய விஷயத்தை எப்படி மறப்பீங்க அப்படிங்கிற செந்தில் மாம்சு ஒன்னு கேட்க வாங்குறாரு. அப்படின்னு பழனி சொல்ல, உங்க கடை திறப்புக்கு நாங்க வரலாமா இல்ல வரக்கூடாதான்னு செந்தில் கேக்குறாரு. அதேபடி நீங்க எல்லாரும் இல்லாம எப்படி மாப்ள? அவசியம் வரணும், கண்டிப்பா வரணும் அப்படிங்கிற பழனி நான் வச்சிருந்தேன் மாப்பிள்ளன்றாரு. அவரால் அதுக்கு மேல பேசவே முடியல. மாம்சு மாம்சு அப்படின்னு கட்டான போன்ல கத்திட்டு இருக்காரு செந்தில். பழனி பயங்கர சோகத்தோட நின்னுட்டு இருக்க. என்ன சொன்னாருன்னு கேக்குறாங்க மீனா செந்தில் கிட்ட. அவரு ஒரு மாதிரி குழப்பமாவே பேசுறாரு அப்படின்னு செந்தில் சொல்ல, குழப்பத்தோட உச்சத்துல நின்னுட்டு இருக்காரு பழனி. இங்க வேல்ஸ் குடும்பத்துல எல்லாரும் உட்கார்ந்துருக்க. சுகன்யா வந்து பாட்டிக்கிட்ட உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. தம்பி வாழ்க்கையில நல்லது நடக்க போகுதுன்னு சந்தோஷப்படுற அக்காவை பார்த்திருக்கேன். ஆனா இப்படி வைத்தறிச்சல் படுற அக்காவை நான் இன்னைக்கு தான் பாக்குறேன் அப்படின்னு சுகன்யா சொல்ல, பாட்டிக்கு கொஞ்சம் கோவம் வருது. ஏய் இங்க பாரு, கோமதி ஒண்ணு வைத்தறிச்சல் படுற ஆளெல்லாம் இல்ல. நீ பாட்டுக்கு உன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காத அப்படின்னு பாட்டி மகளுக்காக வக்காலத்து வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ பழனி மெதுவா அங்க வந்து குமரவேல் பக்கத்துல உட்கார்றாரு. டேய் அங்க என்ன பிரச்சனைன்னு கேக்குறாரு முத்துவேல். டேய் நீ தனியா கடை திறந்துட்டா அந்த 10க்கு 10 கடையில எடுபடி வேலைக்கு ஆள் இல்லைன்னு பரதேசி பயப்படுறானா அப்படின்னு சக்திவேல் கேட்க, சபாஸ்ங்க சக்திவேல், இன்னைக்குதான் சரியா சொன்னீங்கன்ற மாதிரி தோணுது நமக்கு. அண்ணே அப்படிலாம் அவர் ஒன்னும் யோசிக்கல, அதெல்லாம் ஒன்னும் பயப்படலன்னு பழனி சொல்ல, அப்படின்னு அவரு பார்க்க, நான் தான் தப்பு பண்ணிட்டேங்கிறாரு பழனி. தப்பு பண்ணிட்டியா? அப்படி என்னடா நீ தப்பு பண்ண அப்படின்னு பாட்டி கேட்க, கடையை வைக்கிறதா பேச்சு வந்தப்பவே நான் மச்சாங்கிட்டையும் அக்கா கிட்டையும் பேசி இருக்கணும் ஆத்தா. அவங்க சம்மதிச்சா மட்டுமே உங்ககிட்ட வந்து சரின்னு சொல்லி இருக்கணும். அதுக்கப்புறம் தான் கடையவே பார்த்துருக்கணும். அவங்க கிட்ட கேட்டுட்டு தான் நான் என்னைக்கு கடை திறக்கிறதுன்னு முடிவே பண்ணி இருக்கணும். ஆனா நான் எல்லாத்தையுமே தலைகீழ பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு அவரு நியாயமா, ரொம்ப நியாயமா பேசுறாரு. நீங்க சொல்றதெல்லாம் சரிதாங்க பழனி, ஆனா இதுல முடிவு உங்களுது எதுவுமே இல்லையே. உடனே சக்திவேல், டேய் நல்லா இருக்குடா உன் கதை. பணம் போடுறது, கடை வைக்கிறது எல்லாமே நாங்க, முடிவெடுக்கிறது அவங்களா அப்படிங்கிறாரு சக்திவேல். ஏண்டா என்னடா பேசுற நீ என்ன உன் சொந்த காசை போட்டு ஆரம்பிக்கிற? அவனுக்கு சேர வேண்டிய பங்குல தானே கடையை ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்க, அப்புறம் எதுக்கு பேசுற இப்படிங்கிறாங்க பாட்டி. சக்தி அவங்க அம்மாவும் முறைச்சிட்டு திரும்பிக்க, வேண்டாம் சக்தி ரொம்ப பேசாதங்கிறாங்க பாட்டி. ஏன் அத்தா? முடிவை அந்த பரதேசி பாண்டியன் எடுப்பான்னு இவன் சொல்றானே, அது மட்டும் சரியானு கேக்குறாரு சக்திவேல். உன் மவன் எது பேசினாலும் சரி, நான் பேசினா தப்பு உனக்கு அப்படின்னு சக்திவேல் கத்த. அப்படி இல்லைன்னு ஆத்தா சொல்றத வச்சு அக்காவுக்கும் மச்சானுக்குமே நான் கடை ஆரம்பிக்க போற விஷயம் தெரியும், மத்தவங்க யாருக்குமே தெரியாது. இந்தா சுகன்யா பளிச்சுன்னு நாளைக்கு கடை திறக்க போறதா வீட்டுல இருக்கவங்க எல்லார்கிட்டையும் சொல்லிட்டான்னு பழனி சொல்ல, சக்திவேல் சிரிக்கிறாரு. நல்லது தானே அதுன்னு கேக்குறாரு முத்துவேல். வீட்டுல எல்லாரும் அதிர்ச்சி ஆயிட்டாங்கன்னுங்கிறாரு பழனி. ஓ அப்படின்னு சக்திவேல் நக்கலா சொல்லிட்டு இருக்க, இதுல அதிர்ச்சி ஆகிறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு குமரவேல் திருவாய் மலர்ந்து கேக்குறாரு. ஆமா தம்பி, ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது எல்லாரும் சந்தோஷம் தானே படணும் அப்படின்னு வடிவு சொல்ல, உங்க யாருக்குமே நான் சொல்ல வர்றது என்னன்னு புரியவே மாட்டேங்குது அப்படின்னு பழனி சொல்ல, அப்படி என்ன அப்படிங்கிற மாதிரி மாறி பாக்குறாங்க. எனக்கு ஒரு நல்லது நடந்தா அந்த வீட்டுல எல்லாருமே சந்தோஷம்தான் படுவாங்க. ஆனா இம்பட்டு நாள் கூட இருந்தவன், கடையை பார்த்துக்கிட்டு இருந்தவன் இனிமே இருக்க மாட்டான்னு நினைச்சா அவங்களுக்கும் வருத்தமா தானே இருக்கும் அப்படின்னு ரொம்ப நேர்மையா சொல்றாரு பழனி. எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு இப்படி ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணுமான்னு எனக்கு இப்ப தோணுதுன்னு பழனி சொல்ல, சுகன்யா பயங்கரமா அதிர்ந்து போறாங்க. இது என்ன வேதாளம் மறுபடியும் முருங்கை மரம் ஏறுது அப்படின்னு மனசுல நினைக்கிறவங்க பயத்தோட, மாமா ஏதாவது சொல்லுங்க மாமா, இப்படி எல்லாம் யோசிக்க வேணாம்னு சொல்லுங்க மாமா அப்படின்னு சுகன்யா பதட்டமா சொல்ல, டேய் கல்யாணம் ஆயிடுச்சேன்னா யோசிக்க மாட்டேன், ஓங்கி ஒரு அறை விட்டேன்னு வச்சுக்க. ஏண்டா அவன் ஒரு சின்ன பொட்டி கடை வைக்கிறதுக்கு அல்லாடிக்கிட்டு இருக்கிறான், உனக்கு அம்புட்டு பெரிய நல்ல கடை வச்சு ஏற்பாடு பண்ணி கொடுத்தா அது ரொம்ப கசக்குதா உனக்கு? ஏதாவது திட்டிட போறேன், எல்லாம் இருக்காங்களேன்னு பாக்குறேன், அடிச்சு மூஞ்செல்லாம் உடைச்சிருவேன், சொல்லுனே அவனுக்கு
அப்படின்னு சக்திவேல் பொறிஞ்சு தள்ளிடுறாரு. பாவம் பழனிதான் இருதலை கொள்ளி எறும்பு மாதிரி அங்கேயும் இங்கேயும் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு. இங்கேயும் ஒட்ட முடியாம அங்கேயும் விலக முடியாம அவர் தவிக்கிறத பார்க்கும்போது யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமேன்னு கருணன் சொன்னதா கண்ணதாசன் சொன்னது நம்ம நினைவுக்கு வருது. டேய் இங்க பாரு, கடை வேணாம் அது இதுன்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, அப்புறம் இந்த வீட்டு பக்கமே உன்னை வர விட மாட்டேன், அம்மாவையும் பார்க்க விட மாட்டேன் அப்படின்னு முத்துவேல் சொல்ல பழனிவேல் தவிப்பா பாக்குறாரு. ஐயையோ இங்க பாரு, அதெல்லாம் பழனி எதுவும் சொல்ல மாட்டான்பா. பழனி நீ வா, சுகன்யா நீயும் வா, வாங்க 2 பேரும் போங்க, நீங்கெல்லாம் போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க போங்க அப்படின்னு பாட்டி சொல்ல நல்ல புத்தி சொல்லுமாங்கிறாரு முத்துவேல். சொல்றேன் வாங்க வாங்க உள்ளர வாங்க அப்படின்னு கவுன்சிலிங் பண்றதுக்காக பாட்டி உள்ளர கூட்டிட்டு போறாங்க. போடா போ, ஆத்தா கூப்பிடுதுல போ அப்படிங்கிற சக்திவேல் போற பழனிய பார்த்து பரதேசி கூப்பிட்டா மட்டும் வாலாட்டிட்டு வந்துருவான் அப்படின்னு சொல்ல எதுவுமே சொல்ல முடியாம இடிஞ்சு போய் உள்ளர போறாரு பழனி. அதெல்லாம் தம்பிக்கு அத்தை புரிய வச்சிருவாங்க, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. மாறி நீ வான்னு கூட்டிட்டு வடிவ கிச்சன் பக்கமா போறாங்க. ஏதாவது பண்ணி அவனை குழப்பி விட்டு அந்த கடையிலேயே வேலை செய்யற மாதிரியே வச்சிருக்காங்கன்னு பரதேசி பசங்க அப்படின்னு சக்திவேல் சொல்ல வருத்தப்படுறானுங்களாம். வருத்தம் எடுபடியா இருந்தவனே வேலையை விட்டு போறான்னு அம்புட்டு வருத்தப்படுறாங்கன்னா அப்படின்னு முத்துவேல் சொல்ல அப்படின்னு கேக்குறாரு சக்திவேல். நம்ம தம்பி இன்னொருத்தங்கிட்ட கை கட்டி வேலை பார்க்கறது நமக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும்னு முத்துவேல் கேட்டுட்டு இருக்காரு. உள்ளர கூட்டிட்டு வர்ற பாட்டி, பழனி இங்க பாரு, நான் நிறையெல்லாம் பேச விரும்பல, சரிடா உன் அண்ணன்களெல்லாம் விடுப்பா, உன் அம்மா நான் உனக்கு நல்லது தான் செய்வேன்னு நம்புறியா இல்லையான்னு கேக்குறாங்க பாட்டி. அப்படின்னு தலையை மட்டும் ஆட்டி வைக்கிறாரு அவரு. இங்க பாரு, உன் மனசை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காத, நீ நல்லபடியா கடையை நடத்து, சந்தோஷமாயிரு அப்படின்னு பாட்டி சொல்ல தயக்கத்தோடைய தலையை ஆட்டி வைக்கிறாரு பழனி. நாளைக்கு காலையில 10 மணிக்கு நல்ல நேரம், கடையை திறந்துடலாம். நீ ஒரு 8 மணிக்கு சுகன்யாவை கூட்டிக்கிட்டு இங்க வந்துடு, நாம கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கடையை திறக்கலாம், சரியா அப்படின்னு பாட்டி புன்னகை முகமா கேட்க சுகன்யாவும் சந்தோஷமா பாத்துட்டு இருக்காங்க. பழனி முகத்துல எந்த ரியாக்ஷனும் இல்லாம குழப்பத்தோடய நிக்கிறாரு. சுகன்யா அவரையே பார்த்துட்டு சிரிப்போட நிக்க சரின்ற மாதிரி தலையாட்டி வைக்கிறாரு. பக்கத்துல வர்ற பாட்டி பழனியோட கைய பிடிச்சிட்டு, இந்த பாரியா எல்லாம் நல்லபடியா நடக்கும், எதுக்கும் கவலைப்படாத, தைரியமாயிரு சரியான்னு கேட்டு கன்னத்துல தட்டி கொடுக்க கலங்கி போன முகத்தோடையே பார்த்துட்டு நிக்கிறாரு பழனி. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.